கடலூர் மாவட்டம், விருதாச்சலம் வட்டம், வெளங்காட்டூர் பஞ்சாயத்து, படுவலானந்த கிராமம். ரோடு கூட போட்டுதா 1000 ரூபா பணம் இல்லாத போனால் போய் ரோடு போடு. இந்த காவாயில் எத்தனை பேர் வீந்துக்கிறாங்க. கட்டி 4 வருஷம் ஆகுது. ஒரு ரோடு போட இல்லை, குடி தண்ணி இல்லை. ரோட்டை போட்டு இதில் கொஞ்சம் கிளவு கொட்டி இந்த ஆயத்தை கொஞ்சம் தூக்கி கொட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. புழு வேற பொத்துன்னு விஜய் பற்றி நம்ம எங்கே பேச முடியும். காவால வந்ததுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. 3 வருஷமா இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்களா? 3 வருஷம் இல்லை, இதோட 4வது வருஷம். அப்படி இது எதுவுமே சரி செய்யப்படல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் போராட்டம் வெடிக்கும். சேலம் டு சிதம்பரம் போகிற பைபாஸ் ரோட்டை மறித்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம். இது கண்டிப்பாக நடக்கும். இது அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்லிக்கிறோம். வணக்க மக்களை, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அடிப்பை பார்த்தீங்கன்னா விவேக் காமெடியில் காற்று மட்டும் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க அடிப்பை இது. இதை பற்றி சிலம்பரசன் அப்படிங்கிற சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் ஐயா. இது வந்து இந்த இடம் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம், விருதாச்சலம் வட்டம், வெளங்காட்டூர் பஞ்சாயத்து, படுவலானந்த கிராமம். இந்த பைப்பு வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயும் இருக்காது. அதாவது எப்படின்னா பைப் இரும்புலேயே போட்டு கொடுத்துருக்காங்க, காவாக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் என்ன ஒன்றா அடித்தா தண்ணி வராது. எம்மா அடித்தாலும் தண்ணி வராது. காற்று வேணால் வண்டி காற்று பிடிக்குன்னா இப்போ சொறி விட்டு காற்று பிடிச்சிட்டு போயிடலாம். மற்றபடி இந்த பைப்பில் வந்து சொல்கிற மாதிரி வேறு குறையும் இல்லை, தண்ணி மட்டும் வராது. இந்த பகுதிக்கு இது ஒரு அடிப்பைப்பு தான் இருக்குங்களா, இல்லை வேறு எங்கேயாவது இது போல இருக்குங்களா? காலனி தெருவுக்கு இந்த பைப் மட்டும்தான். இது மட்டும்தான் இருக்குது. மட்டும்தான். இதை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. ஆமாம், வீதிக்கும் தண்ணி வர்றதுக்கு பைப் இல்லை. வீதிக்கும் இந்த பைப். இப்போ அந்த அம்மாலாம் தண்ணி போய் பிடிச்சிட்டு வர ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்குங்க. அவங்க வீட்டில் தனியாக அவங்க வந்து போர் போட்டு பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களாம் இப்போ எங்கே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? மற்றவங்களாம் போவாங்க, ஏரிக்கு போவாங்க. அங்கே அது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? அது வரும், ஒரு கிலோமீட்டர் வரும். என்ன ஒன்று, மழை காலத்தில் போனால் சேத்து புண்ணு இதுமாரி நோய் நிறையா பாதிக்கு வரும். நிறைய பேர் நோய்பட்டு வாந்தி பேதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து இங்கே இந்த பகுதியில் இருக்க வயசானவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நிறைய டைம் நாங்கள் கால்வாயில் விழுந்திருக்கோம் அப்படி சொல்கிறாங்களா? உண்மைங்களா, இல்லை வந்துட்டு அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்களா? நிறையா வாட்டி வீந்து இருக்கிறாங்க, நிறையா பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இது மூலிமா நிறைய மண்ணுலாம் கொடுத்துருக்குறேன். நான் சுடுகாட்டுக்கும் ஏறி கொடுத்தேன். சுடுகாட்டுக்கான ரோடை மட்டும் போட்டு விட்டு சுடுகாட்டை விட்டாங்க. அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற கால்வாயை சரியான முறையில் சீரமைச்சு சரியான முறையில் அமைச்சு தரணும். ரோடு வந்து தரமான ரோடாக போட்டு தரணும். அப்படி இது எதுவுமே சரி செய்யப்படல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் போராட்டம் வெடிக்கும். சேலம் டு சிதம்பரம் போகிற பைபாஸ் ரோட்டை மறித்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம். இது கண்டிப்பாக நடக்கும். இது அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்லிக்கிறோம். ஐயா, இப்போ இந்த சாலை இல்லாத கிராமம் மற்றும் இந்த சாக்கடை உள்ள கிராமத்தில் வாழறது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? எவ்வளோங்க? எவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த இடத்துல வாழறதுக்கு, இந்த சுற்றுச்சூழலில் வாழறதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? இது வாழை ஒரு இலை கிளம்புது. இது வந்து மேற்காவாக தூக்கணும். இதெல்லாம் வந்து அளந்து கான்ட்ராக்டுக்காரன் வந்து இன்னைக்கு அப்படியே 2-3 கசத்தில் போட்டாப்புல. வண்டி வாசி போகிறதுக்கு வழி இல்லை, மாடு கண்ணு போகிறதுக்கு வழி இல்லை, மனசால் நடக்கும்போது இந்த காவாயில் எத்தனை பேர் வீந்துக்கிறாங்க. இந்த காவாயை கொஞ்சம் குறுக்கணும், மேற்காவாயை தூக்கணும். திரும்பி எங்களுக்கு ரோடு விஸ்தரம் பண்ணி ரோட்டை அளந்து, அதாவது என் பட்டா கிட்டா இருந்துட்டு அளந்து ரோட்டை விஸ்தரம் பண்ணணும். கவர்மெண்ட்டாக பார்த்து. ஆமாம். ஏன்னா இதில் எத்தனை பேர் புழுவை வீழ்ந்துருக்குது, மனசால் நாங்கள் வயசானவங்க வீந்துக்கிறோம். எத்தனை பேர் நானே வீழ்ந்துருக்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் தயவு பண்ணி அரசாங்கத்தில் இதில் 3 வருஷம் ஆகுது இந்த ரோடு காவா போட்டு, இன்னும் ரோடே போடல. பெர்சன்ட் கேட்குறது, இன்னும் வரலப்பான்னுட்டே இருக்கிறாரு. இப்போ சரி, மழை காலத்தெல்லாம் எப்படி இதை சமாளிக்கிறீங்க? மழை காலத்தில் என்ன பண்ணுறது? அப்புறம் நடந்து தான் வரோம். தண்ணியில் ஒலையில் நடந்து தான் வரோம். எவ்வளோ தண்ணி நிற்கும் இந்த இடத்துல? இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி நிற்குங்க. முட்டிக்கால் தண்ணி நிற்கும். முட்டிக்கால் தண்ணி நிற்கிது. புழுவை கூட ஒரு முன்ன மயிலுக்கு புழு ஒரு பிள்ளை அவங்க பேரன் வீந்துட்டாப்புல. இதில் வீந்து வந்து ஒடியாந்து தூக்குனாங்க. ஏன்னா அதுமாதிரிலாம் இருக்குது. மக்களுக்கு எவ்வளோ நஷ்டம். ஏன்னா அரசாங்கம் செய்யணும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலை இல்லை, இந்த சாக்கடை இது சரியா இல்லைன்னு சொல்லி நிறையா வந்து புகார் சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன சிரமங்கள்லாம் ஏற்படுது? கொசு தொல்லை. ரோடு போடாத 4 வருஷம் ஆகுது இந்த காவா போட்டுக்கிட்டு போய். 4 வருஷமாக ரோடு வருதுன்னு வெறும் ஓலை தான். மயத்தூர்னா ஓலை. அதெல்லாம் நடக்க முடியல. 2 முட்டியும் வலி, கால் நொண்டியாக போயிடுச்சு. நடக்க முடியாத இந்த காவா தாண்டி இந்தாண்ட போக முடியாத 2 ஆரம் இதில் வீந்துட்டேன். உள்ளார 3 ஆரம் வீந்துட்டேன். வீந்து ஏந்திரிச்சு கால் நடக்க முடியாத ஊசி போட்டுக்கிட்டு கிடக்கிறோம். அதேமாரி இருக்கக்குள்ள ஒரு ரோடு போடுறதுக்கு வழி இல்லை. குடிக்கிற தண்ணி இல்லைப்பா. முன்ன குடிக்கிற தண்ணி எவ்வளோ தூரத்தில் போய் நீங்கள் மட்டும் வந்து வைக்கிறீங்க? நாங்கள் இப்போ நானே குளம் இருக்குன்னு, நாங்கள் கோயில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, நானேர் குளம்.
அந்த குளத்துக்கு தான் தண்ணிக்கு போகணும், குடிக்க தண்ணிக்கு. அங்கே தான் போய் மொண்டுட்டு வரணும். அது இப்போ நான்லாம் நடக்க முடியல, எனக்கு தண்ணி வர்றதுக்கு வழி கிடையாது. வீட்டில் வந்து வீட்டுக்கு வருது பைப்பு, வீட்டுக்கு வருது பைப்புன்னு இந்த வீட்டு எல்லாம் சொல்லிட்டு கிடந்தாங்க. வீட்டுக்கு வரல, பைப்பு வரல, தண்ணியும் வரல. சாக்கடை தான் இதை வெட்டி இது 4 வருஷமாக கிடக்குது. வித்த ஒரு குளிக்கணும்னா துணி துவைக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி கிடையாது. ஒரு பைப்பு அப்புறம் அந்த முக்குட்டியில் போட்டாங்க, அது தண்ணியே வரல. காவா வெட்டினத்துல எங்கேயோ அடிபட்டு போச்சு, தண்ணி வரல. இப்போ எலெக்ஷன்லாம் நடந்ததுல்ல, ஆமாம், ஓட்டு கேட்கக்குள்ள தான் வந்தாங்களா? இங்கெல்லாம் வரலப்பா ஓட்டு கேட்க. ஓட்டு கேட்க ஒருத்தரும் அந்த வீதியில் அப்படிதான், அந்த அங்காண்ட ஒரு வீதி கல் பொதிக்கிறாங்க பார்த்தியா, அந்த வீதியோட வந்து அப்படியே போடுவாங்க. இங்கெல்லாம் வரமாட்டாங்க யாருமே ஓட்டு கேட்கன்னு. இங்கே இந்த தெருவில் அந்த தெருவுக்கு வரமாட்டாங்க, இந்த தெருவுக்கு வரமாட்டாங்க, அந்தாண்ட தெருவுக்கும் வரமாட்டாங்க. ஓட்டு கேட்க ஒருத்தரும் வரல. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முடியல. 40 வருஷம் ஆகுது இந்த வீதி, இந்த வீடு கட்டி எம்ஜிஆர் கொடுத்த வீடு. அதில் இருந்து இந்த வீதியில் இந்த வினியாக தான் கிடக்குது. 40 வருஷமா இல்லை சாலையே அமைக்கல. இல்லை, 40 வருஷமா சிமெண்ட் ரோடாக கிடையாது, ஒரு தார் ரோடாக கிடையாது, மண்ணும் கிடையாது. ஒரு மண்ணை கூட ஒரு கழிச்ச மண் கொண்டு வந்து போட்டவங்க கிடையாது. ஒரு பெர்சென்ட் பார்த்தவங்க நம்ம ஊரில் ஒரு பெர்சென்ட், பல்லாத்தில் ஒரு பெர்சென்ட் ஒரு கொடையாக வந்தார், ஒரு மண் அடிச்சவர் இல்லை. இப்போ வெளங்காட்டில் ஒரு பெர்சென்ட் இருக்கிறாரு, ஒரு மண்ணை மயிரை அடிச்சவங்க கிடையாது. அவர் வந்து தான் இந்த காவா வெட்டி விட்டாரு, வெட்டி விட்டு போயிட்டாரு. ஆமாம், இதை வெட்டி விட்டு இந்த அந்த எடுத்தாம்பாரு, தெண்டல் எடுத்தாம்பாரு, காவாய் ஒன்றும் போட்டு சிமெண்ட் ரோடு போடுறேன்ட்டு அந்த ஆள் பணத்தை வாங்கிட்டு ரோடு போடாத போட்டு போயிட்டாரு. மண்ணாவே கிடக்குது. தண்ணி மாயத்தூர்னா தண்ணி நிறையா போக வர வழி இல்லை. இப்போ வந்து ரோடு போட்டதை கூட கணக்கு காமிச்சிருப்பாங்க, சந்தேகமாக இருக்குது. ஆமாம், ரோடு போட்டேன்னு கூட காய்ச்சி வாங்கிட்டு போயிருப்பாங்க, சொல்ல முடியாது. அதால் இந்த தெரு வந்து 40 வருஷம் ஆகுது இந்த காலனின்னு வந்து. இந்த 40 வருஷமாக இதுக்கு நல்லது கெட்டது எதுவும் கிடையாது. இந்த ஓட்டு வாங்குறாங்க பாரு, ஓட்டு போடுறோன்னு போடுறோம், எவங்களுக்கே போடுறோம். 10 பைசாவுக்கு ஐவசி இல்லை. என்ன பண்ணுறது? ஏன் மாதம் தான் 1000 ரூபா கொடுக்குறாங்களே? விலை கொடுக்குறாங்க 1000. உமா நாளாக அந்த 40 வருஷமாக கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்போ 1000 ரூபா தராங்கல்ல, அதை வச்சு ரோடு கீட்டு போடலாம்ல. நீங்கள் இந்த 1000 வச்சா ரோடு போடுவேன்? ரோடெலாம் போட முடியாதுப்பா. ஏதாவது வகுத்துக்கு ஒரு கஞ்சி, ஒரு ஆச்சி கட்சி வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை ரோடு போட்டு தரேன், நான் 1000 ரூபா பணம் தர முடியாது சொன்னால் அதை ஏற்றுப்பீங்களா? ரோடு கூட போட்டுதா, 1000 ரூபா பணம் இல்லாத பணம் போட்டு ரோடு போடு. ஐயா, இப்படி இந்த சாக்கடை நாத்தத்தில் உட்காந்துருக்கீங்க, எப்படி உட்காந்துருக்கீங்க? வாடை பெரிய வாடை அடிக்குது. இதில் புளி மக்கள் பொத்துன்னு வீந்து போகுது. வீந்து எப்படி என் பேரன் பேத்திலாம் கட்டிக்கிட்டு லோல் போட்டுக்கிட்டு கிடக்குறான். இவன் காவை கட்டி 4 வருஷம் ஆகுது, ஒரு ரோடு போட வயசு இல்லை, குடி தண்ணி இல்லை. இங்கேருந்து 2 மைல் நாங்கள் போகிறோம், குடி தண்ணி போய் முடியல. ஐயா, ஒரு கருணாநிதி பையன் இருக்கார்ல, முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது, ஆட்சி கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. ஆட்சி கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு ஒன்றும் நன்மை செய்யலையா? அவங்க நன்மை எங்களுக்கு எதாவது நன்மை செய்தால் தான் நாங்கள் ஒரு நன்றி எதுக்கு அவங்க நாங்கள் தோண தூக்கலாம். இதான் அவங்க 4 வருஷமாக அந்த தான் கிடக்குதா, நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது? குடி தண்ணி இல்லை. இங்கேருந்து ஒரு பல்லாங்க 2 பல்லாங்க போகிறோம், ஒரு பெர்சென்ட் கிட்ட போய் சொல்கிறோம், எனக்கு தெரியாங்கிறாங்க. பெர்சென்ட் அவங்க எதுக்கு பிரச்சனை வந்தாங்க? 4 வருஷமாக சாலை இல்லாமல் நடந்துட்டு இருக்கீங்க. இந்த உலையில் தான் இப்போ மாத்தேரிங்க வந்தீங்கன்னா போய் நீங்கள் செருப்புலாம் காட்டிட்டு தான் வரும். கையில் மழைநாளில் வந்தேன், என்னால் உள்ளே வர முடியலன்னு சொல்லிட்டு தான் இப்போ வெயில் நாளில் வந்திருக்கேன். அப்போ அந்த உலையில் எடுத்துட்டு தான் இப்போ எல்லாம் தெரியுமேல. இந்த காய்ச்சல் தெரிஞ்சு எப்படி தெரியும்? காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு இருக்குங்களா உங்களுக்கு இந்த சாக்கடை இருக்கிறதுனால? அடிக்கடி ஜுரம் வருது. இங்கே வந்து இந்த காவை பார்வோட வரவங்க தான் அதை பண்ணி இதை பண்ணி அதை இதை முடின்ட்டு அவங்களும் அதான் சொல்லி போகிறாங்க. அதுக்கு ஒன்றும் பாரு இல்லை, ஒன்றும் வள்ளியா இன்ன வரைக்கும் இல்லை, ஒன்றும் பாரு வள்ளியா. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 வருஷமாக இப்படியே திறந்து போட்டு வச்சிருக்காங்க. வயசான திரும்பி குச்சி வச்சு தான் நடக்கிறீங்க. 2 டைம் விழுந்துட்டீங்களா? யார் உங்களை மருத்துவமனை செலவுலாம் யார் பார்த்துட்டு இருக்காங்க? பையன் தான் பார்த்துட்டு அந்த எங்கள் புளிவெல்லாம் அங்கே தான் இருந்து இந்த காவை நாற்றுல அதுகளுக்கு அடிக்கடி காயலை வந்துடுது. அதாவது எங்கள் குடும்பம் இருந்தால் புளிவை சுற்று போயிருந்தோம்னா அவங்க மாமனாட்டோட போயிட்டாங்க. அதாவது ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆமாம், அங்கே தான் இருக்கிறாங்க, வந்துடுவாங்க. புளிக்கு அடி இந்த சுள்ளாங்கடி, இதில் கிடக்கிற சுள்ளாங்கடி பாருங்களேன், நொது எங்கிட்ட தண்ணி ஊற்றா அழியில நொது இப்படியே இருக்குது. 4 வருஷம் ஆகுதுங்க இந்த காவா கட்டி. இன்னுமே இதுக்கு ஒன்று சரி போகிறோம். கலவை கொட்டி கொஞ்சம் மோடு தூக்கி விட்டா தண்ணி நிற்காது, ஓடி போயிடும். சுள்ளான் தொழில் எங்களுக்கு இல்லாத இருக்கும். போனாலும் வீழ்ந்தாலும் கால் கைக்கு பயிது இல்லை, மோடா இருக்கு தலை. இது அம்மா பழனிசாமி வீழ்ந்தாங்க, கால் கை தான் ஓடித்து. 2-3 டைம் விழுந்துருக்கீங்க? 2 வாரம் வீழ்ந்துட்டேன் நான், தப்பிச்சுக்கிட்டீங்க? ஆமாம், ஊசி போட்டு கீச்சு போட்டு அப்படி இந்த வரவங்கள்ட்ட ஊசி போட்டு தப்பிச்சுக்கிட்டேன். இந்த காவாய் சமைச்சார் இந்த ரோடு தண்ணி மழை தூர்னா இதில் நிற்கிது. இந்த இவங்க 5 பேரும் இதில் தான் நடக்கிறாங்க, அங்கேருந்து வருவாங்க, இதில் தான் நடப்பாங்க. இது ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கும்? ஆமாம், தண்ணி இதோட நிற்கும். இந்த பிள்ளைலாம் சொன்னேன், இப்போ காஞ்ச பிறகு சொன்னேன்.
சரிங்கம்மா. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சாமி. இந்த ரோட்டை போட்டு இதில் கொஞ்சம் கலவை கொட்டி இந்த ஆயத்தை கொஞ்சம் தூக்கி கொட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸ்டாலின் ஐயா தெரியுமா? ஸ்டாலின் ஐயா தெரியுமா? தெரியாது. எங்க முதல்வருக்கு ஸ்டாலின் தெரியுமா தெரியாதா? கலைஞர் பையன் தெரியுமா? நம்மளுக்கு தெரியுமா? அவர் தாங்க முதல்வர். ஆமாம். அவருக்கு கோரிக்கை வைங்க. என்னங்க முதல்வர் தெரியாம வச்சுருக்கீங்க? பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர். அவர் வந்து முதல்ல தேர்ந்தெடுத்த பிறகு முதல் வேலையாக இந்த தான் ஆரம்பித்தார். சரிங்க. இந்த விளாங்காட்டூர் பஞ்சாயத்தில் வந்து முதல் வேலையாக இந்த வேலை தான் ஆரம்பித்தார். இது பிறகு ஆரம்பித்த வேலை நிறைய வேலை வந்து முடிச்சிருக்காரு. இது பிறகு வந்து ஒரு 5-6 இடத்துல வந்து சிமெண்ட் ரோடு போட்டாங்க, இந்த கல் பதிக்கிறது போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் காவா போட்டதோட நிற்கிது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே வந்து நிறைய பேர் விழுந்திருக்காங்க. கை கால் முறிஞ்சிருக்கு, மூக்கு போயிருக்கு, மண்டை உடஞ்சிருக்கு. இதை பற்றி பல டைம் வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் இழப்பீடு கொடுத்துருக்காங்களா அரசாங்கம்? அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகி அப்படிலாம் வந்து இழப்பீடு அதை பற்றி அரசாங்க லெவலுக்குலாம் நான் கூட இங்கே அப்படியே முதலுதவி பண்ணி அப்படியே இங்கே முடிச்சுக்கிறது. அங்கே வெளியிலலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதை இதை பற்றி நம்ம எங்கே பேச முடியும்? காவாலம் வந்ததுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த காவா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு அவர் ஆட்சிக்கு வந்து. 4 வருஷத்தில் அவர் முதல் கையெழுத்து போட்டதே இதுதான் தீர்மானத்தில். ஆமாம், முதல் கையெழுத்து போட்டது தீர்மானத்தில் இதுதான் போட்டார். ஆனால் காவா போட்டதோடு சரி, இதுக்கு தான் எதுவுமே வரல. இதுக்கு பிறகு வந்து பிசியில் வந்து 2 இடமும் இங்கே விளாங்காட்டூர் பிசி, படுகணத்தம் பிசி, அதுக்கப்புறம் வந்து காலனியில் வந்து விளாங்காட்டூர் காலனி, ஒரு 5-6 இடத்துல வந்து சிமெண்ட் ரோடு கல் பதிச்சு எல்லாமே போட்டாங்க. இது மட்டும்தான் கிடப்பில் இருக்குது. எத்தனை வருஷமாக இந்த சாக்கடை உங்களுக்கு போட்டு வச்சுருக்காங்க? 4 வருஷமாக கிடக்குங்க. இதனால உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்துட்டு இருக்குங்களா? வந்துக்கிட்டு நோய் இது வந்துக்கிட்டு தான் இருக்குது. சுள்ளாங்கெல்லாம் எல்லாம் மழை பெஞ்சா நடக்கவே முடியலங்க. புழு வேற பொத்துன்னு வீடுவோம். அதை சரியாக கூட பூசுங்க. அந்த கல் பாருங்களாம், இந்த கல்லுலாம் அப்படியே மழை பெஞ்சா அப்படியே விட்டு குழந்தைங்களுக்கு வைக்கிறோம், இல்லை விழுறாங்க. வீந்தே விட்டு வயசானவங்களும் வீந்து போடுறாங்க, குழந்தைங்களும் வீந்து போடுறாங்க. இந்த பைப்பு வேற தண்ணி வராத கிடக்குது. ஒலையில் நடக்க முடியல. சுள்ளாம்பா இன்னும் கொஞ்ச நேரம் போய் இறங்கட்டுமே, புடுங்க அப்படியே. நான் வணக்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் நிறைய வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. இந்த சாக்கடையில் நோய் பரவுறது, இந்த சாலை வசதி இல்லாதது, இதெல்லாம் என்ன காரணத்தினால இந்த கிராமத்துக்கு தடுத்து வச்சுருக்கிறாங்க? அது எப்படின்னா வச்சுக்கேன், தடுத்து வச்சுருக்காங்க என்னங்கிறது தெரியல. விஷயம் என்னென்னா வச்சுக்கேன், 4 வருஷமாக ஆகி போச்சு. இந்த ரோடு போட்டு இந்த வந்து தெருக்கு வந்து வீட்டுக்கு வீடு தண்ணி வசதி போட்டு தர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எனக்கு என்னென்னா வச்சுக்க, தலைவர் வந்து என்கிட்ட நான் வந்து எலக்ட்ரிஷனாக இருக்கேன். எனக்கு வந்து தலைவர் என்கிட்ட பேசுவார் போவார் தவிர நான் கேட்பேன், அப்பப்போ கேட்பேன், ஏங்க இப்படி இருக்கீங்க போகிறீங்க நான் கேட்பேன். கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, உங்கள் தெருவுக்கு வந்து என்னால் வந்து இந்த மீட்ரு கணக்கு தான்ப்பா, இன்னும் வந்து அலர்ட் ஆகலை, அதனால் வெளியில் வந்து போட்டுட்ருக்காரு. போட்டுட்ருக்கும்போது கூட நான் கேட்டிருக்கேன், இதுமாரி அங்கெல்லாம் போட்டிங்க, வெளங்காட்டில் போட்டிங்க ஏங்க அப்படின்னு கேட்பேன். கேட்கும்போது அங்கே வந்து அலர்ட் ஆகிருக்கு, அங்காண்டா வந்து அலர்ட் ஆகிருக்கு, ஆனால் இந்த இடத்துல வந்து அலர்ட் ஆகலப்பா அப்படின்றாரு. அப்படி ஆகும்போது 3 வருஷமாக இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்களா? 3 வருஷம் இல்லை, இதோட 4வது வருஷம்.